வணக்கம் மக்களே, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் மக்களே. இன்று நாம பாருங்க, இந்த நாவப்பழம் முழுசாக காய வச்சு இந்த விதைகளை எடுத்துருக்குறோம் பாருங்க. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எப்படி குடிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் மக்களே. இங்கே பாருங்க, இது அந்த பழம் சாப்பிட்டுட்ட விதை. இது உங்களுக்காகவே நான் இதை பிரித்து காட்டவே உங்களுக்கு நான் இதை ரெடி பண்ண மக்களே. நான் இதை மட்டும்தான் அரைக்க போகிறேன். முழு பழமாக காய வச்சு வச்சுருக்கு இல்லைங்களா, இதை மட்டுமே அரைச்சி உங்களுக்கு நான் எப்படி குடிக்கணுன்றது, எப்படி சாப்பிட்ணுன்றது, எதுக்கு நல்லதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. வாங்க மக்களே பார்க்கலாம். வாங்க மக்களே, இங்கே பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இந்த அளவு போதும் மக்களே, இவ்வளோ அளவு போதும். பாருங்கள், நாவல் பழம், இது முழு பழம். தேவையான அளவு பனம் கற்கண்டு தான் போடணும் மக்களே, பனம் கற்கண்டு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தேவையான சுவைக்கு போட்டுக்கலாம். சுடுதண்ணி கலக்கணும் மக்களே. இங்கே பாருங்கள், சுடுதண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கலந்து நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கணும். சுகர் இருக்கிறவங்களும் குடிக்கலாம், சுகர் வருமுன் காப்பவங்களும் சுகர் வர்றதுக்கு முன்னே இந்த டேஸ்ட் பண்ணி குடிச்சிங்கன்னா இது சுத்தமாக உங்களுக்கு சுகர் வராது. வந்த பிறகு மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் மாத்திரைகளை, அவர் கொடுக்குற மாத்திரைகளையும் சாப்பிட்டு இந்த நாவல் பழம் நீர் இதை பருகி வந்தீங்கன்னா அவ்வளவும் உடம்புக்கு நல்லதுங்க. சுகர் லெவல் குறைச்சிடும். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஆனால் வெறும் வயிற்றில் தான் இது குடிக்கணும். உங்களுக்கு தேவைன்னா பனங்கற்கண்டு கலந்துக்குங்க, இல்லைன்னா தேவையில்லைங்க, வேணாங்க. அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இந்த பழத்தினுடைய சூரணத்தை தயார் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் இது வெயில் காலத்தில் சேமித்து இது அந்த பழ சீசனில் காய வச்சு வச்சுக்கிட்டேங்க. பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை முக்கியமாக உங்கள் உடல் நலம் தான் முக்கியம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க உடல் நலம் இருந்தால் நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம் மக்களே. நம்ம உடல் நலத்தை பார்த்துக்கணும். இந்த நாவல் பழ தண்ணியை குடித்து பருகிவாங்க, அவ்வளவும் உடலுக்கு நல்லது. நீங்களும் இதை முயற்சி பண்ணுங்கள். மருத்துவர் ஆலோசனைப்படி, அதாவது மாத்திரையும் போடணும், இந்த தண்ணியும் குடிக்கணும். உங்களுக்கு அவ்வளவும் சுகர் லெவல் குறைஞ்சிடும். சுகர் இல்லாமலே ஆகிடும், நார்மலுக்கு வந்துடுவீங்க. குடிச்சிட்டு இதனுடைய பலனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. வணக்கம் மக்களே.